என் பெயர் ராகவி. என் பக்கத்து வீட்டுக்காரி முதல் முறையாக அந்த விஷயத்தை சொன்னபோது என் மனதில் சிரிப்பு வந்தது. உண்மையில் அவள் ஏதோ கேலி செய்வது போல எனக்கு தோன்றியது. நான் அவளிடம் சொன்னேன், நீ எதையும் பேசும்போது முதலில் யோசிக்க வேண்டும். என் கணவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லை. அவர் என்னை மிகவும் நேசிக்கிறார், உண்மையான அன்பு வைத்திருக்கிறார் என்றேன். ஆனால் அவள் பார்த்த அனுபவத்தின் அடிப்படையில் இந்த விஷயத்தை பேசுவது போல இருந்தது. அக்கா, ஆண்களை நம்ப முடியாது. எல்லாம் சரியாக இருக்கும் வரை விசுவாசத்தின் பாடலை பாடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் மனதில் ஏதேனும் குறை தெரிந்தால், வேறு யாராவது பிடித்தவராகிவிட்டால் அவர்களின் மாற்றம் வரத் தொடங்கிவிடும். மேலும் உனக்கு குழந்தைகள் இல்லையே? உங்கள் திருமணத்திற்கு 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆண்களுக்கு எப்போதும் தனக்கு பிறகு சந்ததி தேவைப்படும், தங்கள் வாரிசு வேண்டும் என்றாள். நான் ஒரு நீண்ட மூச்சு விட்டேன். அவள் சொன்ன வார்த்தைகளின் சுமையை என் மனதில் இருந்து தள்ளிவிடுவது போல் இருந்தது. நான் சொன்னேன், இல்லை, 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஒரு முறை கூட அவர் எனக்கு குழந்தை இல்லாததால் கிண்டல் செய்யவில்லை. இதுதான் அவருடைய மிகப்பெரிய நல்ல குணம். என் குறையை என் எதிராக பயன்படுத்தவில்லை என்றேன். என் பக்கத்து வீட்டுக்காரி என் கண்களுக்குள் ஊடுருவி பார்த்தாள். என்னை நம்ப வைக்க விரும்புவது போல் இருந்தது. சரி, உன் வார்த்தையை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் என் வார்த்தையை நீ கேள். உன் கண்களை எப்போதும் திறந்தே வைத்திரு. உன் கணவர் நல்லவராக இருப்பார், ஆனால் அவர் ஒரு மனிதர். மனிதரின் மனம் எப்போது எங்கே தவறி போகும் என்று யாருக்கும் தெரியாது என்றாள். நான் சொன்னேன், அவருக்கு இப்போது 40 வயது ஆகிவிட்டது. தலையில் வெள்ளை முடிகள் வருகின்றன. இப்போது எந்த 2வது திருமணம் செய்து கொள்வார் என்றேன். அவள் சொன்னாள், நீ இப்படியே நினைத்து கொண்டே இரு என்று சொல்லி தேநீர் கோப்பையை எடுத்து அமைதியாக நடந்து சென்றாள். அன்று இரவு நான் நீண்ட நேரம் வீட்டில் உட்கார்ந்திருந்தேன். காலநிலை மாறிக்கொண்டிருந்தது. மெல்லிய காற்று வீசிக்கொண்டிருந்தது. ஆனால் என்னுள் எங்கோ ஒரு சிறிய அமைதியின்மை உருவாகத் தொடங்கியது. நான் அதை அடக்க முயன்றேன். கடந்த காலத்தின் திரும்பிய நேரத்தை மூடுவது போல. என் கணவர் ராஜு இந்த நாட்களில் தாமதமாக வீடு திரும்பினார். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் எப்போதும் போல் புன்னகையுடன் என் நலத்தை கேட்டார். நாங்கள் இருவரும் சாப்பிட்டு மேஜையில் அமர்ந்து சிறு சிறு விஷயங்களை பேசினோம். இன்று நாள் எப்படி கழிந்தது? சாப்பாட்டில் உப்பு சரியாக இருந்ததா? செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றினாயா என்று வாழ்க்கை சாதாரணமாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஆனால் அன்று என் கணவர் வீடு திரும்பிய போது மிகவும் விசித்திரமாக இருந்தார். கதவு திறந்தவுடன் அவர் உள்ளே வருவதை பார்த்தேன். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி இருந்தது. புன்னகை இல்லை. என்னிடம் எதுவும் பேசவில்லை. நான் கேட்டேன், இன்று மதியம் சாப்பிட்டீர்களா? அவர் சொன்னார், பசிக்கவில்லை. நான் கேட்டேன், ஏன், உடல் நலம் சரியாக இருக்கிறதா? அவர் சொன்னார், அப்படியே ஏதோ யோசனையில் இருந்தேன். நான் அவர் முகத்தை கவனமாக பார்த்தேன். அங்கே ஏதோ ஒரு கதை எழுதப்பட்டது போல் இருந்தது. அவர் வாயால் சொல்வதை தவிர்க்கிறார். பிறகு அடுத்த நாள் எல்லாம் தினசரி போலவே இருந்தது. அவர் ஆபீஸில் இருந்து நேரத்திற்கு வந்துவிட்டார், சாப்பிட்டார், டிவி பார்த்தார், தூங்கினார். ஆனால் நான் ஒன்று மாறிவிட்டது என்பதை உணர்ந்தேன். ஒருவேளை நான் அல்ல, அவர் அல்ல, ஒருவேளை நாங்கள் இருவரும், அல்லது என் இதயம் துடிப்பதை மறந்துவிட்டது. நான் என் பக்கத்து வீட்டுக்காரியின் வார்த்தைகளின் மேல் சிரித்தேன். ராஜுவின் மாறிவரும் நடத்தையை நான் என் மேல் ஏற்ற விடவில்லை. நான் என்னை பிஸியாக வைத்து கொண்டேன், எதுவும் அசாதாரணமாக இல்லை என்பது போல். நான் முழு நாளும் என்னை ஏதாவது வேலையில் பிஸியாக வைத்திருந்தேன். ஆனால் மாலை அதே வெறுப்புடன் திரும்பியது. அந்த வெறுமை இப்போது அது ராஜுவின் மௌனத்தில் மறைந்திருந்தது. அவர் எப்போதும் வந்தவுடன் என் நலம் பற்றி கேட்பார். ஆனால் இப்போது கதவை திறப்பார். காலணிகளை ஒதுக்கிவிட்டு நேராக கை கால் கழுவ செல்வார். அவரது பழைய புன்னகை, பழைய பேச்சு எல்லாம் மறைந்து விட்டது. அவர் வீடு திரும்பும் போது நான் அவருக்காக டீயை தயாராக வைத்திருப்பேன். ஆனால் இப்போது டீ குடிக்கும் போதும் அவர் அடிக்கடி மௌனமாக இருப்பார். கோப்பையை பிடித்தவாறு அப்படியே வெறித்து பார்ப்பார். அவர் மனதில் ஏதோ நடந்து கொண்டிருப்பது போல் இருக்கும். ஒரு நாள் நான் கேட்டேன், ராஜு, டீயின் சுவை இன்னும் அதேதானா? அவர் தலையை அசைத்துவிட்டு, ஆம், நீ செய்யும் டீயை யாரும் செய்ய முடியாது என்றார். அவரது வார்த்தைகள் நன்றாக இருந்தன. ஆனால் குரலில் இருந்த வெறுமை, அது தினமும் எனக்கு உணரப்பட்டது. பாராட்டு என்பதற்கு அர்த்தம் இல்லாதது போல் வெறும் சாதாரண வார்த்தைகள். ஒரு நாள் அவர் இரவு நேரத்தில் வீடு திரும்பினார். முகத்தில் சோர்வும் ஒரு வகையான மனக்கசப்பும் இருந்தன. சாப்பாட்டு மேஜையில் அமர்ந்த போது நான் சாதாரணமாக கேட்டேன்,
இன்று உங்களுக்கு ஒன்று ஸ்பெஷலாக செய்துள்ளேன், ருசி பாருங்கள் என்றேன். அவர் ஒரு கவளம் எடுத்து சரி என்றார். நான் கேட்டேன், வெறும் சரி மட்டுமா? உங்களுக்கு பிரியாணி மிகவும் பிடிக்கும், நான் ஸ்பெஷலாக உங்களுக்காகத்தான் செய்தேன் என்றேன். சிறிது நேரம் கழித்து அவர் ஸ்பூனை வைத்து விட்டு மெதுவாகச் சொன்னார், சில நேரங்களில் தோன்றுகிறது, வாழ்க்கை இப்படியே கடந்து கொண்டிருக்கிறது, முன்னே எதுவும் இல்லை, பின்னேயும் எதுவும் இல்லை என்று கூறினார். நான் அவரது வார்த்தைகளால் அதிர்ச்சியடைந்தேன். ராஜு, நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? அவர் வாயிலிருந்து அப்படி ஒரு வார்த்தை வருவதை கேட்டு என் இதயம் நின்றுவிடும் போல் இருந்தது. மெல்ல கேட்டேன், ஏதேனும் பிரச்சனை உள்ளதா? அவர் சொன்னார், இல்லை, வெறும் யோசனை. நமக்கு ஒரு மகன் அல்லது மகள் இருந்தால் வீடு வேறு மாதிரியாக இருந்திருக்கும், வாழ்வதற்கு ஒரு நோக்கம் இருக்கும் என்றார். நான் அவரது வார்த்தைகளை கேட்டு மலைத்து போனேன். 15 வருடங்களில் முதல் முறையாக அவர் என்னிடம் பிள்ளை பற்றி பேசினார். இந்த தோணியில் பேசினார். இதற்கு முன் நாம் இருவரே ஒருவருக்கொருவர் போதும் என்றுதான் சொல்வார். நான் என் பார்வையை தட்டில் பதித்து கொண்டு மென்மையாக சொன்னேன், நான் நிறைய முயற்சி செய்தேன் ராஜு, உங்களுக்கு தெரியும், எல்லா மருத்துவமும் பார்த்தேன், டாக்டர்கள், வைத்தியர்கள் மற்றும் வேதம் சொல்பவர்கள் எல்லோரிடமும் போனேன். அவர் என் வார்த்தையை தடுத்து, எனக்கு தெரியும், நீ நிறைய முயற்சி செய்தாய், சில நேரங்களில் இதயம்தான் தோற்று விடுகிறது என்றார். அறையில் மௌனம் கனத்தது. அந்த இரவை நாங்கள் எதுவும் பேசாமல் கழித்தோம். மறுநாள் அவர் விரைவாக ஆபீஸுக்கு சென்று விட்டார். அவர் முகத்தில் ஒரு விசித்திரமான உதவியற்ற தன்மை தெரிந்தது, என்னை தவிர்க்க முயல்வது போல். அதே நாளில் என் சகோதரி தன் குழந்தைகளுடன் எங்கள் வீட்டிற்கு வந்தாள். குழந்தைகளின் சண்டைகள், சிரிப்பு மற்றும் கூச்சல்கள் வீடு முழுவதும் உயிர் பெற்றது. ராஜு ஆபீஸிலிருந்து திரும்பிய போது அவர்களை பார்த்து சிரித்தார். குழந்தைகளை தூக்கி மடியில் வைத்துக்கொண்டு விளையாடினார். பல வருடங்களுக்கு பிறகு அவர் முகத்தில் அந்த பழைய பிரகாசத்தை கண்டேன். என் இதயம் உடைந்து விட்டது போல் இருந்தது. என் கணவர் இப்படி குழந்தைகளோடு இணைந்திருப்பதை நான் இதற்கு முன் பார்த்ததில்லை. முன்பு குழந்தைகளின் சப்தம் கூட அவரை எரிச்சலூட்டும். இப்போது அவர் வீடு திரும்பியதும் அவர்களுடன் நேரம் கழிப்பார், விளையாடுவார். என் சகோதரி சிரித்து கொண்டே சொன்னாள், மாமா என் குழந்தைகளை விட பெரிய குழந்தை ஆகிவிட்டார் என்று. இதை கேட்டு நான் மெல்ல சிரித்தேன். ஆனால் உள்ளே ஒரு பிளவு விரிவாகி கொண்டிருந்தது. ஒரு மாலை என் கணவர் குழந்தைகளுடன் விளையாடி கொண்டிருந்தார். என் சகோதரி என்னிடம் வந்து சொன்னாள், நீ அதிர்ஷ்டசாலி, உனக்கு மாமா போன்ற அன்புள்ள கணவர் கிடைத்திருக்கிறார். குழந்தைகளை பற்றிய கவலை எவ்வளவு எடுத்துக்கொள்கிறார்? நான் மெதுவாக சொன்னேன், ஆம், அவர் உண்மையில் மிகவும் கவனத்துடன் இருப்பவர் என்றேன். ஆனால் உள்ளுணர்வில் முதல் முறையாக எனக்கு தோன்றியது, ஒருவேளை நான் உணரும் இந்த குறை வார்த்தைகளாக உருவெடுக்க தொடங்கிவிட்டதா? பல வருடங்களின் மௌனம் இப்போது வார்த்தைகளாக மாறிக்கொண்டிருந்தது. அன்று ஒரு சாதாரண காலை. என் கணவர் காலை உணவு சாப்பிடும்போது வழக்கம் போல் மௌனமாக இருந்தார். ஆனால் முகத்தில் ஒரு விசித்திரமான அமைதி, ஏதோ சிந்தனையில் ஆழ்ந்திருப்பது போல். நான் மௌனத்தை உடைத்து கேட்டேன், இன்று ஆபீஸில் ஏதாவது ஸ்பெஷல் உள்ளதா? அவர் தலையை அசைத்துவிட்டு, ஆம், வேலை உள்ளது, ஆனால் சில நாட்களுக்கு நகரத்திற்கு செல்ல வேண்டி இருக்கும் என்றார். நான் ஆச்சரியத்துடன் கேட்டேன், எங்கே? அவர் சொன்னார், ஹைதராபாத், அங்கு வணிக கூட்டம் உள்ளது, ஒரு வார வேலை என்றார். இவ்வளவு வருடங்களில் முதன்முறையாக அவர் தனியாக பயணம் செய்ய போனார். ராஜு இதுவரை பயணத்தை தவிர்த்தவர், விடுமுறை நாட்களில் கூட வெளியே செல்வதை விரும்பாதவர். நான் வெறும் சரி, உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அவர் விரைவாக தயாராகி வெளியேறினார். அவரது இல்லாமையை நான் சாதாரணமாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு விருந்தாளி தன் வீட்டுக்கு திரும்பியதும் வீடு மீண்டும் மௌனத்தில் ஆழ்வது போல. முதல் நாள் சாதாரணமாக கழிந்தது. நான் நேரத்தில் உணவு தயாரித்தேன். மாலையில் என் சகோதரியின் குழந்தைகளுடன் விளையாடினேன். 2ஆம் நாளும் கடந்துவிட்டது. 3ஆம் நாள் ஒரு சிறிய அமைதியின்மை தொடங்கியது. என் கணவர் தொலைபேசியில் பேசினார், ஆனால் மிகவும் சுருக்கமாக. வேலை நடக்கிறது, வானிலை சூடாக உள்ளது, இவ்வளவுதான். 8 நாட்கள் கடந்தபோது ராஜு மெசேஜ் அனுப்பினார், திரும்புவதற்கு இன்னும் சில நாட்கள் ஆகலாம். விளக்கம் எதுவும் இல்லை. நான் கூடுதலாக கேள்விகளும் கேட்கவில்லை. ஒருவேளை பழகி போனேன். 12ஆம் நாள் மாலை கதவில் தட்டும் சத்தம். கதவை திறந்து பார்த்தபோது நான் திகைத்தேன். என் முன் நின்ற மனிதர் என் கணவர், ஆனால் மிகவும் மாறிவிட்டிருந்தார். அவரது முகம் முழுமையாக சேவிங் செய்யப்பட்டிருந்தது.
எப்போதும் லேசான தாடியுடன் இருந்த ராஜு முகம் இன்று முழுமையாக சுத்தமாக இருந்தார். கண்களில் ஒரு விசித்திரமான பிரகாசம். பல வருடங்களின் சோர்வு இறங்கி போய் விட்டது போல். மிக பெரிய ஆச்சரியம். அவரது முடி இதுவரை வெள்ளை நரைத்து கொண்டிருந்தது, இப்போது கருமையாக மாறியிருந்தது. நான் அவரை சில நிமிடங்கள் உற்று பார்த்தேன். பின்னர் மெல்ல கேட்டேன், உங்கள் லுக் முழுமையாக மாறிவிட்டதே? அவர் சிரித்து கொண்டே, ஆம், சற்று புதிதாக தோன்ற வேண்டும் என்று நினைத்தேன் என்றார். நான் கதவை திறந்து வழிவிட்டேன். அவர் உள்ளே நடந்தார். எதுவும் அசாதாரணம் இல்லை என்பது போல். அறையில் அமர்ந்ததும், டீ கிடைக்குமா என்றார். நான் இப்போது கொண்டு வருகிறேன் என்று சொல்லி சமையலறை நோக்கி நடந்தேன். ஆனால் மனதில் கேள்விகள் சுழன்றன. எப்போதும் வயதை பற்றி கவலையில்லை என்று சொல்லியவர் ஏன் இப்போது முடியில் சாயம் மற்றும் சேவிங் செய்து கொண்டார்? டீயை கொண்டு வரும்போது நான் கேட்டேன், ஹைதராபாத்தில் மிகவும் பிஸியாக இருந்தீர்கள் போல. பல புதிய மனிதர்களை சந்தித்திருப்பீர்கள், நல்ல யோசனைகள் கிடைத்திருக்கும், வணிக திட்டமும் உருவாக்கி இருப்பீர்கள். பிறகு இந்த திடீர் மாற்றம் ஏன் என்று கேட்க, தன்னை புதிதாக உணர வேண்டியது அவசியம் என்றார். அவரது வார்த்தைகள் சரியாக இருந்தன. ஆனால் ஏதோ மறைக்கிறார் என உணர்ந்தேன். குரல் முன்பு போலவே இருந்தது, ஆனால் நடத்தை ஏதோ மாறி இருந்தது. அன்று இரவு உணவின் போது அவர் முன்பை விட அதிகமாக பேசினார். குழந்தைகளை பற்றி விசாரித்தார். சகோதரியின் நலனையும் கேட்டார். டிவியில் வரும் செய்திகளில் கூட கருத்து தெரிவித்தார். நான் அமைதியாக அவரது பாணியை கவனித்துக் கொண்டிருந்தேன். மறுநாள் ஒரு புதிய வாசனை திரவத்தை பூசிக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றார். நான் கேட்டேன், இந்த வாசனை இதற்கு முன் எப்போதும் கண்டதில்லை. அவர் சிரித்து கொண்டு, புதிய பெர்ஃப்யூம் வாங்கினேன், ஏதோ புதிதாக முயற்சிக்கலாம் என்று சொன்னார். அவர் சென்ற பிறகு நான் அவரது அலமாரியை திறந்தேன். உள்ளே பல புதிய சட்டைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. சில பிராண்டட் பெர்ஃப்யூமும் இருந்தது. இதையெல்லாம் பார்த்து நான் உண்மையை அறிய வேண்டும் என்ற ஆசையை மனதில் அடக்கினேன். ராஜு இப்போது முன்பு போல இல்லை. ஒவ்வொரு வெளிப்படையான மாற்றத்தின் பின்னும் ஒரு உண்மை மறைந்திருக்கும் என்பது எனக்கு தெரியும். நான் நினைத்தேன். ராஜுவின் பேச்சு குறைந்தது. வேலை விட்டு வரும் நேர கணக்கு அதிகரித்தது. புது உடைகள், புது காலணிகள், எல்லாமே புதுசு. ஒருவேளை அவர் வேறு யாருக்காகவோ சிறப்பாக மாறிக்கொண்டிருக்கிறாரோ என்று என் மனம் தவித்தது. நான் என்னை தேற்றினேன். இது என் மன கற்பனையாக இருக்கலாம். ஆனால் மனக்கற்பனைகளும் உண்மையின் கதவை தட்டும் சாவிகளாக இருக்கும். அன்று பக்கத்து வீட்டு பெண் அஞ்சலி வந்து வெளியே சிறிய நேரம் சுற்றி வரலாம், வானிலை நன்றாக உள்ளது என்றாள். நான் சரி என்றேன். என் மனமும் வேறொரு சூழலில் மூச்சுவிட விரும்பியது. மாலுக்குள் நுழைந்த போது ஒளிமயமான அலங்காரங்கள், கடைகளின் பிரகாசம், இவை என் கணவரின் மாற்றத்தை சிறிது நேரம் மறக்க வைத்தன. ஒரு துணி கடையில் அஞ்சலி 2 சேலைகளை எடுத்து, இந்த நிறம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் என்றாள். நான் சேலையை எடுத்தபோது கடையின் மூலையில் ஒரு காட்சியை கண்டேன். முதலில் புரியவில்லை. 2வது நொடியில் என் இதயம் டக்கென்று நின்றுவிட்டது போல் இருந்தது. அங்கு என் கணவர் சோபாவில் அமர்ந்திருந்தார். ஆனால் தனியாக இல்லை. அவரோடு ஒரு இளம் பெண் முகத்தில் மாஸ்க் போட்டு பேசிக் கொண்டிருந்தாள். அவளது சிரிப்பு, கண்கள், உடல் மொழி எல்லாம் தெளிவாக தெரிந்தன. அவள் ஒரு சேலையை காட்டி ராஜுவிடம் ஏதோ கேட்டாள். அவர் சிரித்து கொண்டே தலையை அசைத்தார். பின்பு கேஷ் கவுண்டரில் கிரெடிட் கார்டால் அந்த சேலையை வாங்கினார். நான் திரும்ப போனேன். ஆனால் என் கண்கள் அங்கேயே உறைந்தன. ராஜு அந்த பெண்ணுக்கு ஷாப்பிங் பையை கொடுத்தார். அவள் நன்றி என்று சிரித்தாள். இருவரும் வெளியே நடந்தார்கள். ராஜு கையில் மேலும் பைகள். நான் மெதுவாக பின்வாங்கினேன். அஞ்சலி என் நிலை கண்டு, என்ன நடந்தது என்றாள். நான் இப்போது வீடு திரும்ப வேண்டும் என்றேன். ஆட்டோவில் அஞ்சலி மெதுவாக சொன்னாள், இதுதான் நான் சொன்னது. ஆண்கள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார்கள், பெண்களுக்கு அப்போதுதான் தெரியும், எல்லாம் கையிலிருந்து நழுவிய பிறகு என்றாள். நான் பதில் சொல்லவில்லை. வீடு திரும்பியதும் கதவை மூடி திரைகளை இழுத்து படுக்கையில் அமர்ந்தேன். என் கைகளில் அந்த கடையில் எடுத்த சேலைகள் இருந்தது. ஆனால் அதை பார்க்க கூட மனமில்லை. அஞ்சலி என் அருகில் அமர்ந்து, உன் கணவர் இதை செய்ய மாட்டார் என்றாய், இப்போது நீயே பார்த்து விட்டாய், அவருடன் யாரோ இருக்கிறார்கள் என்றாள். அந்த இளம் பெண் தன் முகத்தை மறைத்திருந்தாள். ஆனால் அவளது நடத்தையே எல்லாவற்றையும் சொல்லிவிட்டது. நான் தலையை குனிந்து கொண்டேன். அவள் மகிழ்ச்சியாக இருந்தாள். ராஜு அவளுக்கு எல்லாமாகவே இருந்தார். அஞ்சலியின் குரலில் துக்கம் இல்லை, உண்மை இருந்தது.
ஆண்கள் தங்கள் வயது, மனைவி, வாழ்க்கை எல்லாவற்றையும் மறந்து விடுகிறார்கள். தங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும் இடத்திற்கே ஓடி விடுகிறார்கள் என்றால் இரவு வந்துவிட்டது. ராஜு இன்னும் திரும்பவில்லை. நான் போனை எடுத்து வைத்தேன். மீண்டும் கால் செய்தேன். ஆனால் கடைசி நொடியில் கட் செய்து விட்டேன். என்ன கேட்பது? மாலில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? அந்த பெண் யார்? ஏன் இவ்வளவு தாமதம்? கேள்விகள் என் தொண்டையில் சிக்கின. ராஜு இரவு நேரத்தில் வீடு திரும்பிய போது நான் கதவின் பின்னால் நின்று கவனித்தேன். அவர் கையில் ஷாப்பிங் பைகள். ஒருவேளை எனக்காகவோ இல்லையோ, முகத்தில் அதே பிரகாசம். மாலில் பார்த்தது போல. நான் கதவை திறந்தேன். உடனே என் அறை கதவை மூடிக்கொண்டேன். என் கணவருக்கே தெரியவில்லை நான் விழித்திருக்கிறேனா தூங்கிவிட்டேனா என்று. அவருக்கு என் பற்றிய கவலையும் இல்லை. அந்த இரவு நீண்டது. என் கண்ணீர் தலையணையில் இல்லை, என் இதயத்தில் கரைந்தது. ஒரே ஒரு வார்த்தை மீண்டும் மீண்டும் எதிரொலித்தது. நேற்று வரை என்னுடையவராக இருந்த ராஜு இன்று வேறொருத்தியுடன் மகிழ்ச்சியை வாங்கி கொண்டிருக்கிறார். இந்த சம்பவத்திற்கு பிறகு நான் சில நாட்கள் முற்றிலும் தனித்து வாழ்ந்தேன். வீட்டு வேலைகள் சாதாரணமாக நடந்தன. சமையல், சுத்தம். ஆனால் என் கண்களில் என் இருப்பின்மையின் வெறுமை தெரிந்தது. அவர் முன்பு போல் மகிழ்ச்சியாக இல்லை. வீட்டில் அதிக நேரம் கழிக்கவும் இல்லை. ஆபீஸில் லேட்டே ஆகும், எனக்காக காத்திருக்காதே என்று சொல்வார். ஒரு நாள் காலை அவர் விரைவாக தயாராகி காலை உணவு இல்லாமல் வெளியேறினார். நான் கேட்டேன், குறைந்தபட்சம் டீயாவது குடித்துவிட்டு போகிறீர்களா? அவர், இல்லை, வெளியூர் போகிறேன், 2 நாட்கள் மீட்டிங் என்றார். நான் முகத்தை உயர்த்தி அவரை பார்த்து கேட்டேன், எங்கே போகிறீர்கள்? வெளியூர். நேற்று இரவு திடீரென ஆபீஸில் இருந்து தகவல் வந்தது என்றார். நான் எந்த கேள்வியும் கேட்கவில்லை. வெறுமனே தலையை அசைத்தேன். கதவு மூடியது. அவர் போய்விட்டார். ஆனால் எனக்கு தெரியும் அவர் பொய் சொல்கிறார் என்று. மாலில் பார்த்த அந்த காட்சி இன்னும் என் கண்களில் சுழன்று கொண்டிருந்தது. மாஸ்க் போட்ட அந்த பெண், என் கணவரின் சிரிப்பு, ஷாப்பிங் பைகள், இன்றைய திடீர் பயணம் எல்லாம் இணைந்து விட்டது. இதையெல்லாம் நினைத்து என் இதயம் தூளாகியது. மதியம் பக்கத்து வீட்டு அஞ்சலி வந்தாள். கதவை மூடியவுடன் கேட்டாள், உன் கணவர் ராஜு எங்கே? நான் வெளியூர் போயிருக்கிறார், வர 2 நாட்கள் ஆகும் என்றேன். அஞ்சலி என் பதிலை புறக்கணித்தாள். நீ போன் செய்யவில்லையா என்றாள். நான், அவர் தானாகவே செய்வார், நேரம் கிடைக்கும் போது என்றேன். அஞ்சலி என்னை ஆழமாக பார்த்து சொன்னாள், என்னை நம்பு, நீ நேரடியாக கேட்க வேண்டும். ஆண்கள் ஒரு முறை மறைக்க தொடங்கினால் அது பழக்கமாகிவிடும் என்றாள். நான் விஷயத்தை மாற்றினேன். சோபாவில் அமர்ந்தவுடன் அவள் சொன்னாள், உன் இதயம் இன்னும் ராஜுவை நம்பிக்கொண்டிருக்கிறது. மாலையில் ராஜு போன் செய்யவில்லை. நான் 2 முறை முயன்றேன். பிஸி என்று வந்தது. இரவு வந்ததும் மெசேஜ் அனுப்பினார். எல்லாம் சரியா? சாப்பாடு நேரம் ஆகிவிட்டது, போன் செய்யுங்கள் என்றேன். அவர் 11 மணிக்கு போன் செய்தார். குரலில் சோர்வு. அவர் சொன்னார், இப்போதுதான் ஹோட்டலில் வந்து சேர்ந்தேன். நான் கேட்டேன், எல்லாம் சரியா? அவர், ஆம், கவலைப்படாதே என்றார். போன் முடிந்ததும் என் பார்வை மொபைல் திரையிலேயே இருந்தது. மறுநாள் நான் என்னை வேலையில் ஈடுபடுத்தி கொண்டேன். ஆனால் மாலை நெருங்க நெருங்க இதய துடிப்பு வேகமாகியது. ராஜுவிடம் இருந்து எந்த செய்தியும் இல்லை. பக்கத்து வீட்டு அஞ்சலி மீண்டும் வந்தாள். இந்த முறை ஒரு செய்தியுடன் வந்திருந்தாள். நான் நேற்று ஷாப்பிங் மாலுக்கு சென்றேன் என் உறவினருடன். அங்கே ராஜுவை பார்த்தேன் என்றாள். இதை கேட்டதும் என் கையில் இருந்த டீ கோப்பை சரிந்தது. அவள் தொடர்ந்தாள், அவருடன் அந்த முகத்திரை பெண்ணும் இருந்தாள். ராஜு கவுண்டரில் தங்க மோதிரங்கள் வாங்கி அவளுக்கு காட்டினார். நான் என் விரல்களை பார்த்தேன். அங்கே எந்த மோதிரமும் இல்லை. அஞ்சலி கேட்டாள், நீ உன் கணவருடன் பேசினாயா? நான் இல்லை என்றேன். அவள் விளக்கினாள். ராஜு என்னை பார்த்ததும் திகைத்து போனார். உடனே அங்கிருந்து விரைந்து சென்றார். இப்போது மறுக்க முடியாத ஒரு உண்மை, சந்தேகம் அல்ல, நிச்சயம். அன்று இரவு நான் கணவருக்கு போன் செய்தேன். எங்கே இருக்கிறீர்கள்? அவர், சொன்னேனே, வெளியூரில்தான், நாளைக்கு திரும்புவேன் என்றார். நான் மௌனமாக இருந்தேன். பிறகு மெதுவாக கேட்டேன், நீங்கள் 2வது திருமணம் செய்து கொண்டீர்களா? காதின் மறுபக்கம் மௌனம். நான் மீண்டும் கேட்டேன், ராஜு ஏன் பேசவில்லை? அவர் சொன்னார், இப்போது உன்னுடன் பேச முடியாது. நான் போனை அடித்து வைத்தேன். கண்களை மூடியதும் ஒவ்வொரு காட்சியும் என் மனக்கண்ணில் தெரிந்தது. அந்த நாள், அந்த பெண்,
என் கணவரின் சிரிப்பு, அஞ்சலியின் வார்த்தைகள், என் நம்பிக்கை எல்லாம் இப்போது தூள் தூளாகி போனது. அஞ்சலியின் குரல் என் மனதில் எதிரொலித்தது. ஆண்கள் ஒளிந்து கொண்டு எல்லாவற்றையும் மாற்றிவிடுகிறார்கள், பெண்கள் விழித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று. அந்த இரவு நான் ஒன்றும் சிந்திக்கவில்லை, முடிவே செய்துவிட்டேன். இனி மௌனம் காக்க மாட்டேன். என் கணவர் என் நம்பிக்கையின் காரணம் இப்போது என் கேள்விக்கு உள்ளாகிவிட்டார். 2 நாட்களுக்கு பிறகு கதவு தட்டப்பட்டது. நான் வெளியே துணிகள் காய வைத்தேன். கைகளை துடைத்து கொண்டு கதவை நோக்கி நடந்தேன். எதிரே ராஜு நின்று கொண்டிருந்தார். அவருடன் ஒரு பெண். இந்த முறை முகத்திரை இல்லை. அவளுடன் ஒரு சிறிய பையும் இருந்தது. அவளது பார்வை கீழே இருந்தது. என் கணவர் என்னை நோக்கி பார்க்கவில்லை. மெதுவாக சொன்னார், இவள் என்னுடனேயே தங்கிவிடுவாள். உனக்கு எல்லாவற்றையும் விளக்குகிறேன். இப்போது உள்ளே வா என்றார். இதை கேட்டு என் இதயம் நின்றது. ஆனால் முகத்தின் மூடுகணையை போர்த்தி கொண்டு நான் ஒதுங்கி நின்றேன். அவர்கள் இருவரும் உள்ளே நுழைந்தனர். நான் அறையின் ஒரு மூலையில் நின்றேன். என் கணவர் ஒரு கணம் கூட என்னை பார்க்கவில்லை. மாலை வரை அந்த பெண் சமையலறையில் என்னுடன் இருந்தாள். ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. கண்களால் மட்டுமே கேள்விகள் கேட்டாள். நான் சாப்பாடு தயாரித்தேன். எல்லாவற்றையும் மௌனமாக செய்தேன். என் கணவருக்கான தட்டை அலங்கரித்து மேஜையில் வைத்தேன். அவர் வந்து அமர்ந்தார். அவளும் அவரோடு. இருவரும் சாப்பிடத் தொடங்கினர். இது மிகவும் சாதாரணமான ஒன்று போல் நான் முதன்முறையாக நினைத்தேன். இனிமேல் இவையெல்லாம் சாதாரணமாகிவிடும் என்று. மறுநாள் காலையில் நான் தேநீர் தயாரிக்க சென்றபோது அந்த பெண் ஏற்கனவே அங்கு இருந்தாள். அமைதியாக அடுப்பில் பால் வைத்திருந்தாள். நான் எதுவும் சொல்லவில்லை. திரும்பிவிட்டேன். அறைக்குள் வந்து ஜன்னல் அருகே அமைதியாக உட்கார்ந்தேன். வெளியே ஒளி உள்ளே வந்து கொண்டிருந்தது. ஆனால் எனக்கு இருள் கவிழ்ந்து விட்டதாக தோன்றியது. என் கணவர் இப்போது அதிக நேரம் அவளுடன் கழித்தார். சிரித்து கொண்டே ஏதாவது பேசுவார். நான் அருகே சென்று விடுவேன். ஆனால் இப்போது நான் இந்த வீட்டில் ஒரு விருந்தாளியாக மட்டுமே இருப்பதாக உணர்ந்தேன். ஒரு விருந்தாளி, இந்த வீட்டில் இனி மதிப்பில்லாதவள் போல. ஒரு நாள் மதியம் அந்த பெண் என் அறைக்கு வந்தாள். கையில் தேநீர் தட்டும் பிஸ்கட்டும் வைத்திருந்தாள். மெல்லிய குரல், நீங்கள் தேநீர் குடிக்கவில்லை, நான் கொண்டு வந்திருக்கிறேன் என்றாள். நான் கையால் சைகை செய்து வைத்துவிடு என்றேன். அவள் தட்டை வைத்துவிட்டு போக திரும்பினாள். பிறகு நின்றாள். நான் உங்களிடம் இருந்து எதுவும் கவரவில்லை. உங்கள் கணவரையும் இல்லை, உங்கள் வீட்டையும் இல்லை. நடந்தது என் விருப்பப்படி அல்ல என்றாள். நான் அவளை பார்த்தேன். பதில் சொல்லவில்லை. ஏனென்றால் அன்பு இருக்கும்போது எதையும் கவர வேண்டியதில்லை என்பது எனக்கு தெரியும். ஒரு நாள் என் சகோதரியின் குழந்தைகள் வந்தார்கள். என் கணவர் முன்பு போலவே அவர்களை அன்புடன் வரவேற்றார். ஆனால் அவரது தோரணையில் முன்பிருந்த உற்சாகம் இல்லை. அந்த பெண்ணும் குழந்தைகளுடன் கலந்து விட்டாள். பின்பு காலை உணவுக்கு பிறகு என் கணவர் டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டே, இனி வீட்டு வேலைகளை நீங்கள் இருவரும் பகிர்ந்து செய்ய வேண்டும். ஒருவர் மீது மற்றொருவர் சுமை விழக்கூடாது என்றார். நான் அவரை பார்த்தேன். அவர் பத்திரிகையில் கண்ணோட்டத்தை விட்டு கொண்டிருந்தார். அலுவலகத்தில் ஒரு வேலையாளுக்கு ஆணையிடுவது போல் பேசினார். புதிய மனைவி அவருக்கு இப்போது எல்லாம் புரிந்தவள். அமைதியாக பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கிச்சனுக்கு சென்று விட்டாள். நான் பதில் சொல்லவில்லை, தலையும் ஆட்டவில்லை. ஆனால் நான் அமைதியாக இருந்தால் சில நாட்களில் இந்த வீட்டின் கூடு கூட எனது தலையிலிருந்து நகர்ந்துவிடும் என்பது எனக்கு தெரியும். டிவோர்ஸ் என்ற வார்த்தை இப்போது என் கணவரின் கண்களில் மறைந்து நின்றது. இன்னும் வாயில் வரவில்லை. அதனால் எனக்கான வேலையை சில பொறுப்பாக்கினேன். அவள் காலையில் காலை உணவு செய்வாள். நான் மதியம் சுத்தம் செய்வேன். அவள் மாலையில் தேநீர், இரவு உணவு தயாரிப்பாள். சில நேரங்களில் நானும் செய்வேன். ஒரு அட்டவணையை உருவாக்கி இருந்தது. வாழ்க்கை ஒரு அலுவலக ஷிப்ட் போல. முதலில் நான் மௌனமாக வேலை செய்தேன். மனதில் இருந்த சுமை வார்த்தைகளாக வரவில்லை. ஒவ்வொரு முறை தரையை துடைக்கும் போது பழைய நாட்களின் நிழல்கள் கண்களில் தெரியும். என் கணவர் என் கையிலிருந்து துடப்பத்தை எடுத்து, நீ உட்காரு, நான் செய்கிறேன் என்று சொல்லிய காலம் இப்போது அவர் அறையில் உட்கார்ந்து மொபைலை பார்த்து கொண்டிருக்க நான் குப்பை பைகளை தூக்கி ஓடிக்கொண்டிருந்தேன். ஒரு நாள் அந்த பெண் என் கணவரின் சட்டையை இஸ்திரி செய்ததை பார்த்தேன். என் கணவர் கதவருகே நின்று சிரித்து கொண்டிருந்தார். என் முதுகு மடுவை நோக்கி இருந்தது. ஆனால் என் கண்கள் எல்லாவற்றையும் பார்த்தன.
மாலையில் அந்த சட்டையில் நான் இஸ்திரியின் சூடான அடையாளத்தை விட்டேன். மெதுவாக, எவருக்கும் தெரியாமல். மறுநாள் காலை ராஜு அந்த சட்டையை அணிந்து கொண்டு எப்படியோ சுட்டுவிட்டது என்றார். நான் மௌனமாக இருந்தேன். ஆனால் மனதில் ஒரு சாந்தி குடிகொண்டது. அடுத்த நாள் நான் சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பை அதிகமாக போட்டுவிட்டேன். அவள் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தாள். இருவரும் சாப்பிடத் தொடங்கினார்கள். ஆனால் ராஜு எதுவும் பேசவில்லை. சாப்பிட்டு கொண்டே இருந்தார். பிறகு தண்ணீர் குடித்துவிட்டு, இன்று உணவில் உப்பு அதிகமாக இருக்கிறது, ஆனால் சுவை மாற்றமும் தேவைப்படுகிறது என்றார். எப்படியோ சுவையாக இருந்தது என்றும் சேர்த்து கொண்டார். நான் அறைக்குள் சென்று கதவை மூடினேன். அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் முழுமையாக புரிந்து கொண்டு விட்டார்கள் என்பது போல தோன்றியது. நான் இந்த வீட்டில் இப்போது ஒரு வேலைக்காரியாக மட்டுமே இருக்கிறேன். ஒரு மனைவி பெயரால் மட்டுமே உள்ளவளாக இருந்தேன். மறுநாள் அவள் பாத்திரங்களை கழுவிவிட்டு உடை மாற்ற சென்றிருந்தாள். நான் அவளது அலைமாரியை திறந்தேன். ராஜுவின் புதிதாக இஸ்திரி செய்ய சட்டையை எடுத்து மெதுவாக அதில் இஸ்திரியின் சூடான தடத்தை விட்டேன். பிறகு சட்டையை மடித்து எதுவும் நடக்காதது போல வைத்து விட்டேன். மாலையில் ராஜு அலுவலகத்திலிருந்து வந்து அந்த சட்டையை அணியும் போது அதில் ஒரு மங்கலான தடம் இருந்தது. இந்த சட்டையை யார் வைத்தார்கள் என்று கேட்டார். அவள் முன்னால் வந்து, நான் தான் வைத்தேன், காலையில் இஸ்திரி செய்தேன் என்றாள். அப்படியானால் இந்த தடம் எப்படி வந்தது என்று ராஜு சட்டையை கழற்றி புரட்டினார். அவள் மௌனமாக நின்றாள். அவள் முகத்தில் குழப்பம் தெரிந்தது. நான் பின்னால் இருந்து அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருந்தேன். இது ஒரு சாதாரண சம்பவம்தான், ஆனால் நான் இன்னும் ஒரு படி முன்னேறி போகிறேன் என்று உணர்ந்தேன். இப்போது இது தொடர்ந்தது. சிறு சிறு பதில்கள். சில நேரங்களில் தேநீரில் சர்க்கரை அதிகமாக போடுவேன். சில நேரங்களில் ராஜுவின் செருப்புகளை அலமாரிக்கு பின்னால் வைத்து விடுவேன். அவருக்கு பிடித்தமான புகையிலை துண்டுகளை வெயிலில் வைத்து விடுவேன். எல்லாம் சிறிய விஷயங்கள்தான், ஆனால் ஒவ்வொரு முறையும் இலக்கு அவள்தான். என் வீட்டில் என் கணவருடன் வாழும் அந்த பெண். இப்போது விஷயம் அவளை தாழ்த்துவது மட்டுமல்ல, இது மரியாதை மற்றும் நம்பிக்கையின் பிரச்சனை. நான் எதுவும் சொல்லாவிட்டால் என் கணவரின் இதயத்தில் என் அடையாளம் என்றென்றும் மறைந்துவிடும் என்பது எனக்கு தெரியும். அது மறையும் முன் என் புதிய வாழ்க்கையை அசைக்க வேண்டியிருக்கும். நான் ஏற்கனவே மௌனமாக அதை அசைத்து விட்டேன். ஒரு நாள் அவர்களின் புதிய மனைவி ராஜுவின் பிடித்த உணவை தயாரித்தாள். நான் ரகசியமாக அதில் உப்பை கொட்டிவிட்டேன். உப்பு அதிகமாகிவிட்டதால் முதல் கவளத்தை வாயில் போடும்போதே ராஜுவின் நாக்கு எரிந்துவிடும். அவர்கள் இருவரும் டைனிங் டேபிளில் அமர்ந்திருந்தார்கள். ராஜு முதல் கவளத்தை எடுத்தார். சில வினாடிகள் நின்றார். பிறகு இரண்டாவது கவளத்தையும் எடுத்தார். அதன் பிறகு எந்த வெளிப்பாடும் இல்லாமல் உணவை விட்டு எழுந்தார். உணவுக்கு பிறகு அவர் சமையலறைக்குள் நுழைந்த போது நான் பாத்திரங்களை ஒழுங்காக வைத்துக் கொண்டிருந்தேன். அவள் மெதுவாக, உப்பு கொஞ்சம் அதிகரித்து விட்டதா என்று கேட்டாள். ஆனால் ராஜு எதுவும் சொல்லவில்லை. நான் பாத்திரங்களை கழுவிக்கொண்டே ஒருவேளை நாக்கு என்று தொடங்கினேன். அவள் என் வார்த்தைகளை புரிந்து கொண்டாளா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அடுத்த நாள் மீண்டும் அதே உணவை தயாரித்தாள். இந்த முறை நான் மிளகாய் ஜாரில் இருந்து சிவப்பு மிளகாய் தூள் எடுத்து உணவில் கலந்தேன். இன்று உணவில் மிளகாய் தூள் காரம் உறுதி. இரவு உணவும் அதே முடிவை தந்தது. ராஜு இன்னும் அதிக தண்ணீர் குடித்தார். ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. எந்த புகாரும் இல்லை, எந்த வருத்தமும் இல்லை. இவை என்னை ஆச்சரியப்பட வைத்தது. சிறிது உப்பு குறைந்தாலே உன் கவனம் எங்கே இருக்கிறது என்று கேட்கும் அந்த மனிதர் இன்று எல்லாவற்றையும் மௌனமாக ஏற்றுக்கொண்டார். உணவின் சுவை இனி அவருக்கு முக்கியம் இல்லாதது போல. இப்படி இருக்க ஒரு மாலை அவள் அமர்ந்து மொபைலின் புகைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தாள். சிரித்து கொண்டே, இது ஹைதராபாத்தில் எடுத்த படம், மிகவும் நல்ல நாள் என்றாள். பின் ராஜுவை பார்த்து, அன்று உங்கள் முகத்தில் ஒரு விசித்திரமான பிரகாசம் இருந்தது. அது புதிய தன்மையின் மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்றாள். அந்த வார்த்தைகள் என் இதயத்தில் அம்பாக பாய்ந்தன. சமையலறையில் தேநீர் தயாரிக்கும் போது என் கைகள் நடுங்கின. ஆனால் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். தேநீரை தட்டில் வைத்து அமைதியாக உள்ளே வந்தேன். அடுத்த நாள் அவரது கை கடிகாரத்தை மறைத்தேன். அவர் பதற்றமின்றி மற்றொரு கடிகாரத்தை அணிந்து கொண்டார். பிறகு அவரது கோப்பில் இருந்து ஒரு முக்கியமான காகிதத்தை எடுத்துவிட்டேன். அலுவலகத்தில் இருந்து திரும்பிய போது சில நேரங்களில் நினைவகமும் கலைப்படையும் என்று மட்டுமே சொன்னார். நான் ஒவ்வொரு நாளும் பழைய ராஜுவை தேடினேன். ஆனால் அவர் எனக்கு முற்றிலும் மறைத்து விட்டார் போலிருந்தது.
ஒரு நாள் அவர் கோவிலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த போது நான் அவர் முன் அமர்ந்து சில நாட்களாக நீங்கள் ஒரு முறை கூட கேட்கவில்லை, வீட்டின் ஏன் எல்லாம் மாறி போனது போல் உணர்கிறேன் என்றேன். அவர் கண்கள் மூடியிருந்தன. கண்களை திறந்து என்னை பார்த்து, மாற்றம் இருக்கிறது, ஆனால் விஷயங்கள் மட்டுமல்ல, மக்களும். எல்லாம் மாறிவிட்டால் புகார் செய்வது அர்த்தமற்றது என்றார். நான் கேட்டேன், வீட்டில் யாரோ உங்கள் விஷயங்களை தொடுகிறார்கள், உங்கள் வேலைகளை கெடுக்கிறார்கள் என்று உணரவில்லையா? அவர் தலையை உயர்த்தி என்னை பார்த்து, உணர்கிறேன், ஆனால் சில விஷயங்களை சகித்துக் கொள்வதால் மனம் இலகுவாக இருக்கும். எதிர்வினை காட்டினால் உறவுகள் காப்பாற்றப்படுவதில்லை, சிதறிவிடும் என்றார். இதை கேட்டு என்னால் பேச முடியவில்லை. ராஜு மாறிவிட்டார். அவர் இவ்வளவு மாறியதால் என் எந்த தந்திரமும் சூழ்ச்சியும் அவரை பாதிக்கவில்லை. அவர் மௌனமாக எல்லாவற்றையும் சகித்து கொண்டார். என் வெறுப்பு இனி அவருக்கு அவ்வளவு முக்கியமில்லை போல. ஒருவேளை நான் அவரது உலகத்திலிருந்து இவ்வளவு தூரம் நழுவிவிட்டேன். என் இருப்பும் இல்லாமையும் ஒன்றாகிவிட்டன. நாட்கள் இப்படியே ஓடிக்கொண்டிருந்தன. வீட்டு வேலைகள், ராஜுவின் மௌனம், என் தோல்விகள் எல்லாமே தொடர்ந்தன. ஒரு நாள் மதியம் அவள் என் அறைக்கு வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய வெள்ளை பெட்டி இருந்தது. கண்களில் ஒரு விசித்திரமான நளினம். ஏதோ ரகசியத்துடன் வந்தவள் போல. நான் உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன், நீங்கள் கோபப்படாவிட்டால் என்றாள். நான் அவளை பார்த்தேன். அவள் நாற்காலியில் அமர்ந்து, உங்களுக்கும் ராஜுவுக்கும் இடையே உள்ளதை நான் புரிந்து கொள்கிறேன். நான் உங்கள் இடத்தை எப்போதும் எடுக்கவில்லை, எடுக்கவும் மாட்டேன் என்றாள். நான் மௌனமாக இருந்தேன். இது போன்ற வார்த்தைகளை நான் பல முறை கேட்டிருக்கிறேன். அவள் சிறிது நிறுத்தி பின்னர் மெதுவாக சொன்னாள், நீங்கள் விரும்பினால் நான் உங்களை அம்மா ஆக்கிவிடலாம் என்றாள். இதை கேட்டு திடீரென என் கையில் இருந்த மொபைல் தரையில் விழுந்தது. நான் அவளை பார்த்தேன். பேச வார்த்தைகள் கிடைக்கவில்லை. அவள் சொன்னாள், நான் சொல்வது போல நீங்கள் சம்மதித்தால் நான் அந்த முறையை பயன்படுத்தலாம் என்றாள். நான் உங்களை கர்ப்பமாக ஆக்கலாம் என்று சொன்னேன். நான் நாற்காலியை பலமாக பிடித்து கொண்டேன். அவர் அதிலிருந்து விழாமல் இருக்க டாக்டர் சொல்லியிருந்தார், எனக்கு தாயாக முடியாது என்று. ஆனால் அவள் சொன்னாள், நான் இதை சாத்தியமாக்க முடியும் என்று. அவள் குரலில் நம்பிக்கை இருந்தது, ஒரு விஞ்ஞானி பேசுவது போல. நான் சொன்னேன், நீ டாக்டரா? அவள் சொன்னாள், இல்லை, ஆனால் எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். நான் சில நிமிடங்கள் யோசித்தேன். ராஜுவின் மாறும் நடத்தை, அவரது தூரம், எனது வெறும் மடி, இதில் ஏதாவது நம்பிக்கை இருந்தால் ஏன் இல்லை? இந்த வேலையை நான் செய்து விடலாம். சிறிது நேரம் கழித்து நான் தலையை அசைத்தேன். அவள் புன்னகைத்தாள் மற்றும் சொன்னாள், ஆனால் ஒரு நிபந்தனை. நான் தரும் இந்த திரவத்தை நீங்கள் தினமும் இரவில் பயன்படுத்த வேண்டும். வேறு எதுவும் கேட்கக்கூடாது. நான் அவள் கண்களை பார்த்தேன். தந்திரமா அல்லது கருணையா என்று புரியவில்லை. நான் சரி என்றேன். அந்த இரவு அவள் என் அறைக்கு வந்தாள். அவள் கையிலிருந்து ஒரு சிறிய டப்பா இருந்தது. மனம் மிகவும் கடுமையாக இருந்தது. கதவு திறந்தவுடன் அறை முழுவதும் பரவியது. அவள் சொன்னாள், இது ஒரு வாசனை திரவியம். வயிற்றின் அடியில் மட்டுமே தடவ வேண்டும். நானே தடவி விடுகிறேன். நீங்கள் படுத்திருங்கள் என்றாள். நான் போர்வையை மூடிக்கொண்டேன். அவள் அருகில் வந்தாள். விரலில் திரவத்தை தடவி என் வயிற்றில் தடவினாள். என் கண்களை மூடிக்கொள்ள சொன்னாள். நான் கண்களை மூடினேன். சில நிமிடங்களுக்கு பிறகு எதுவும் நடக்காதது போல இருந்தது. ஒரு ஆழ்ந்த துக்க அலை வந்தது. பிறகு எதுவும் நினைவில் இல்லை. மறுநாள் காலையில் நான் விழித்தபோது உடலில் கனமாக இருந்தது. ஆனால் இரவு நடந்தது எதுவும் நினைவில் இல்லை. அவள் காலை உணவு தயார் செய்து வைத்திருந்தாள். ராஜு எப்போதும் போல உணவில் பிஸியாக இருந்தார். இரண்டாவது இரவும் அதே நடந்தது. வாசனை, தூக்கம். மூன்றாவது நாள் நான் அவளிடம் கேட்டேன், இந்த திரவம் எதனால் செய்யப்பட்டது? அவள் பதிலளித்தாள், இது வெறும் வாசனை, தூக்கம் வருவதற்காக. உங்களுக்கு ஓய்வு தேவை என்றாள். அவள் அந்த மருந்தை தலையணைக்கு கீழே மறைத்து வைத்திருந்தாள். நான் எதுவும் சொல்லவில்லை. ஒரு வாரம் கடந்து விட்டது. தூக்க நிலை அதிகரித்தது. பகலில் தலை சுற்றல் வந்தது. பசி குறைந்து விட்டது. ஆனால் அவள் சொன்னாள், இதெல்லாம் இந்த வேலையின் ஒரு பகுதிதான், கவலைப்பட வேண்டாம். நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டேன். வருடங்களாக நான் விரும்பிய விளைவு கிடைத்தால் போதும் என்றேன். சில நாட்களில் குழப்பம் மற்றும் பிரச்சனை. ஒரு நாள் ராஜு வந்தார். அவர் முகத்தில் சோர்வு இருந்தது. அவர் என்னை பார்த்து, உடல் சரியாக இருக்கிறதா என்று கேட்டார். நான் சொன்னேன், இல்லை, சில நாட்களாக உடல் கனமாக இருக்கிறது என்றேன். அதிகம் தூக்கம் வருகிறது.
அவர் என் கைத்தண்டை பிடித்து டாக்டரிடம் போகலாம் என்றார். ரச்சனா ஒரு கணம் கீழே பார்த்தாள். பிறகு எதுவும் சொல்லவில்லை. டாக்டர் அறையில் நாங்கள் இருவரும் அமைதியாக இருந்தோம். ராஜு முகத்தில் குழப்பமும் ஆச்சரியமும் தெரிந்தது. நான் மேஜையின் ஓரத்தை பார்த்து கொண்டிருந்தேன். டாக்டர் ரிப்போர்ட்டை மேஜையில் வைத்து மெதுவாக சொன்னார், வாழ்த்துக்கள், நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீர்கள் என்றார். இதை கேட்டு அறையில் ஒரு கணம் மௌனம் பரவியது. ராஜு என்னை பார்த்தார். பிறகு டாக்டரை பார்த்தார். மீண்டும் என்னை பார்த்தார். அவர் முகத்தில் ஒரு ஆச்சரியம் இருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு யாரோ ஒரு மறைந்த கதவை திறந்து விட்டது போல அவர் மெதுவாக கேட்டார், உண்மையா? டாக்டர் தலையை அசைத்து, ஆம், இது உண்மைதான் என்றார். 2 மாதங்களுக்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு வரும்போது ராஜு வழியில் மௌனமாக இருந்தார். அவர் பார்வை சில நேரம் ஜன்னலுக்கு வெளியே, சில நேரம் காரின் டாஷ்போர்டில் இருந்தது. நான் எதுவும் பேசவில்லை. ஆனால் உள்ளே ஒரு சிறிய ஒளி எரிந்து கொண்டிருந்தது. பல வருடங்களுக்கு பிறகு இந்த தருணம் என் இதயம் துடிக்கத் தொடங்கியது. மகிழ்ச்சியாக நம்பிக்கையுடன் வீடு வந்ததும் ராஜு நீண்ட காலத்திற்கு பிறகு என்னுடன் பேசினார். இரவு உணவின் போது அவர் என் தட்டில் தானாகவே உணவை வைத்திருப்பதை பார்த்தேன். குறைந்த மிளகாய் கொண்ட உணவை ரச்சனா தயாரித்துக் கொண்டிருந்தாள். அவளும் மௌனமாக எதிரே அமர்ந்திருந்தாள். அவளது பார்வையும் கீழே இருந்தது. ராஜு என்னை பார்த்து, டாக்டர், புளிப்பு மற்றும் இனிப்பு உணவுகளை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னார் என்றார். நான் தலையை அசைத்தேன். அங்கு மௌனம் நிலவியது. ரச்சனா, அவள் எப்போதும் என் கணவருடன் நேரத்தை கழிப்பவள். இப்போது அவள் வெறும் பார்வையாளனாக மாறிவிட்டாள். நான் முதல் முறையாக ராஜுவை என்னுடன் நீண்ட நேரம் அமர்ந்திருப்பதை பார்த்தேன். அவர் என் நலனை கேட்டார். பகலில் தொலைபேசி செய்வார். மாலையில் விரைவாக வீடு வந்து விடுவார். சில நாட்களில் பழங்களை வாங்கி வருவார். சில நாட்கள் பால் வாங்க வெளியே செல்வார். அதே ராஜு. அவர் மாதங்களாக என் அறைக்குள் காலடி எடுத்து வைக்காதவர். இப்போது ஒவ்வொரு இரவும் என்னுடன் சிறிது நேரம் அமர்வார். ஒரு நாள் நான் மதிய நேரத்தில் வெளியே செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தேன். ராஜு வந்தார். அவர் கையில் ஒரு புத்தகத்துடன். அவர் சொன்னார், இது உனக்காக. கர்ப்ப காலத்தில் என்ன சாப்பிட வேண்டும், என்ன செய்ய வேண்டும், இதில் எல்லாம் உள்ளது. நான் இணையத்தில் படித்தேன். உனக்கும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தேன். நான் புத்தகத்தை கையில் எடுத்தேன். இதயம் மௌனமாகிவிட்டது. அந்த சிறிய தருணங்கள் பல ஆண்டுகளாக காணாமல் போனவை இப்போது மீண்டும் திரும்ப தொடங்கின. மாலையில் நான் சமையலறையில் ஏதாவது தயாரிக்க முயற்சித்த போது ராஜு வந்து, என்ன செய்கிறாய், உனக்கு ஓய்வு எடுக்க வேண்டும் என்றார். நான் சொன்னேன், கொஞ்சம் தயிர் சாதம்தான் செய்கிறேன். அவர் சொன்னார், விட்டுவிடு, ரச்சனா செய்து விடுவாள், நீ அமர்ந்து கொள், நான் உனக்கு டீ தயார் செய்கிறேன். அவர் கையில் டீ பானையை பிடித்தார். அந்த காட்சி முன்பு சாதாரணமாக இருந்தது. இப்போது புதிதாக தோன்றியது. ரச்சனா சில நாட்களாக மௌனமாக இருந்தாள். அவள் முன்பு போல ராஜுவுடன் பேசுவதில்லை. அவருடன் அதிகம் அமர்வதும் இல்லை. நான் அவளை பல முறை கதவின் பின்னால் நின்று பார்த்து கொண்டிருப்பதை கண்டேன். ஆனால் அவளது கண்களில் ஏதோ சாந்தி இருந்தது. இவை அனைத்தும் சில காலத்திற்கு மட்டும்தான் என்பது அவளுக்கு தெரியும் போல. ஒருவேளை அவள் உள்ளே என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்திருக்கலாம். ஒரு இரவு நான் படுக்க போன போது ராஜு வந்து என் அருகில் அமர்ந்து மெதுவாக சொன்னார், நான் ஒருபோதும் நினைத்ததே இல்லை இது சாத்தியமாகும் என்று. நான் சொன்னேன், நானும் ஒருபோதும் நினைக்கவில்லை என்றேன். அவர் சொன்னார், சில நேரங்களில் தெய்வம் நம்மை தாமதமாக கேட்கிறது, ஆனால் நிச்சயமாக கேட்கிறது. நான் எதுவும் சொல்லவில்லை. கண்களை மூடிக்கொண்டேன். இப்போது ராஜு ஒவ்வொரு நாளும் மாறத் தொடங்கினார். முன்பு தொலைபேசியில் மூழ்கி இருப்பவர் இப்போது எனக்காக நேரம் ஒதுக்கினார். முன்பு 2வது மனைவியை பற்றி கவலைப்பட்டவர் இப்போது எனக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். ஒரு நாள் நான் அவரை அலமாரியின் பழைய குழந்தைகளின் துணியை எடுப்பதை பார்த்தேன். அவற்றை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பு வாங்கி பாதுகாப்பாக வைத்திருந்தேன். நான் கேட்டேன், இப்போதே இவற்றை ஏன் எடுக்கிறீர்கள்? அவர் சொன்னார், வேண்டும் என்று தோன்றியது. கனவுகள் நனவாகும் போது தாமதம் செய்யக்கூடாது. நான் மனதுக்குள் பிரார்த்தித்தேன், இந்த நேரம் இங்கேயே நின்றுவிட வேண்டும் என்று, அந்த தருணங்கள் இங்கேயே தங்கிவிட வேண்டும் என்று. ஒரு காலையில் ராஜு காலை உணவு மேஜையில் எனக்காக பல பழங்களையும் ஜூஸ் கிளாஸையும் வைத்து, இப்போது நீ மட்டுமல்ல, வேறு ஒருவரின் பொறுப்பும் என்றார். ரச்சனா ராஜுவின் அருகில் அமர்ந்திருந்தாள். அவளும் சிரித்தாள். ஆனால் அவள் கண்களில் முன்பு இருந்த அந்த உணர்வு இல்லை. நான் மீண்டும் முக்கியமானவளாகிவிட்டேன் என்று தோன்றியது.
ஆனால் எங்கோ ஒரு மூலையில் இதெல்லாம் இவ்வளவு எளிதாக இருக்க முடியாது என்ற உணர்வு இருந்தது. ஏதோ ஒன்று எங்கோ ஒளிந்திருக்கிறது. கர்ப்பத்தின் 2வது மாதம் தொடங்கியது. ஆனால் எனது உடலில் சோர்வின் நிழல் முன்பு இருந்தது போலவே இருந்தது. ராஜு இப்போது எனது பராமரிப்பில் நாள் முழுவதும் பிஸியாக இருந்தார். என் கண்களுக்கு முன்னால் சில கேள்விகளின் மங்கலான தோற்றம் இருந்தது. தெளிவாக தெரியவில்லை. ஒவ்வொரு இரவும் ரச்சனா என் அறைக்கு வருவாள். அதே பழைய டப்பாவை கையில் வைத்து வாசனை திரவியத்தை என் வயிற்றில் தடவி இப்போது தூங்குங்கள் என்று சொல்வாள். முதலில் இவை அனைத்தும் ஏற்றுக்கொள்வது எனக்கு எளிதாக இருந்தது. ஆனால் நாட்கள் கடந்தபோது சில விஷயங்கள் மீண்டும் மீண்டும் என் மனதில் திரும்ப தொடங்கின. இந்த தூக்கம் ஏன் இவ்வளவு கடுமையான தூக்கத்தை கொண்டு வருகிறது? நான் தூங்கும்போது என் உடல் முழுவதும் ஏன் உயிரற்றதாக மாறுகிறது? கண்களை திறக்க கூட உணர்வு இருக்காது. ராஜு எப்போது என் அருகில் வருகிறார், எப்போது போகிறார், ஏன் எனக்கு எதுவும் நினைவில் இல்லை. ஒரு இரவு நான் முடிவு செய்துவிட்டேன். என் அலமாரியில் இருந்து பஞ்சு எடுத்து மூக்கில் வைத்து கொண்டேன். மனம் என் மூக்கை அடையாதபடி அதை ஆழமாக வைத்தேன். அவள் எப்போதும் போல என் அறைக்குள் வந்தாள். மெதுவாக கேட்டாள், இன்று உங்கள் உடல் நிலை எப்படி? நான் சொன்னேன், சரிதான், கொஞ்சம் சோர்வு. அவள் சொன்னாள், இன்றைய தினமும் சிறப்பாக இருக்கும். வாசனை திரவியத்தை மறக்காதீர்கள். நான் படுக்கையில் படுத்தேன். அவள் வாசனை திரவியத்தை தடவினாள். ஆனால் அவள் திரும்பியவுடன் நான் மெதுவாக கண்களை திறந்தேன். என்னை சுற்றி விளக்கு மங்கலாக இருந்தது. ஆனால் நான் முழுமையாக உணர்வுடன் இருந்தேன். அவள் வெளியே சென்றபோது நான் மெதுவாக கதவருகே சென்றேன். கதவில் வழியே பார்த்தபோது அவள் வீட்டு வாசலுக்கு செல்வதை கண்டேன். நான் அமைதியாக பின்தொடர்ந்து இருண்ட அறையில் மறைந்தேன். சிறிது நேரம் கழித்து ஒரு நிழல் சுவர் அருகே இருந்து உள்ளே நுழைந்தது. அவன் ஒரு இளைஞன், மெலிந்த உடல். அவன் முகத்தை நான் முதன்முறையாக பார்த்தேன். அவன் அவள் முன் நின்று ஏதோ சொன்னான். அவள் தலையை அசைத்தாள். அவன் குரல் மெலிதாக இருந்தது. ஆனால் சில வார்த்தைகள் என் காதுக்கு எட்டின. எல்லாம் சரியாக நடக்கிறதா? யாருக்காவது சந்தேகம் ஏற்பட்டதா? இல்லை, இன்னும் சில நாட்கள் மட்டுமே. இதை கேட்டு நான் சுவரோடு சாய்ந்தேன். எனது மூச்சு திணறியது. ஆனால் நான் எழுந்து தன்னை கட்டுப்படுத்தி கொண்டேன். பிறகு அந்த இளைஞன் சுவர் தாண்டி சென்று விட்டான். ரச்சனா மீண்டும் மெதுவாக அறைக்கு திரும்பினாள். நான் படுக்கையில் படுத்து கொண்டிருந்தேன். கண்கள் மூடியவாறு மூச்சு மெதுவாக வந்து கொண்டிருந்தது. அவள் மெதுவாக வந்து அந்த டப்பாவை தன் அலமாரியில் வைத்துவிட்டு அமைதியாக தன் அறைக்கு சென்று விட்டாள். நான் மூக்கிலிருந்து பஞ்சியை எடுத்துவிட்டு இரவு முழுவதும் விழித்திருந்தேன். ராஜு அறைக்கு வந்தாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. நான் கதவை உள்ளே இருந்து பூட்டிவிட்டேன். மறுநாள் காலை ராஜுவின் உடல்நிலை சரியாக இல்லை. அவர் காலை உணவு இல்லாமலேயே அறையில் படுத்திருந்தார். அவரது உடல் பலவீனமாகவும் முகத்தில் சோர்வாகவும் இருந்தது. கண்கள் கனத்திருந்தன. நான் கேட்டேன், என்ன நடந்தது? அவர் சொன்னார், தூக்கம் சரியாக வரவில்லை, உடல் கனமாக உள்ளது. நான் கேட்டேன், ஏதாவது சாப்பிட்டீர்களா? அவர் சொன்னார், ஒன்றும் சாப்பிடவில்லை என்று. இரவு முழுவதும் ஒரு வகையான மயக்கம் போல் இருந்தது. இதை கேட்டதும் எனக்கு ஒரு பலமான அதிர்ச்சி ஏற்பட்டது. நான் கேட்டேன், உங்களுக்கும் யாராவது வாசனை திரவியம் தடவினார்களா? அவர் கேட்டார், என்ன? இல்லை. அவர் மேலும் சொன்னார், நீ உன் அறைக்கு சென்று ஓய்வெடு என்றார். நான் புரிந்து கொண்டேன். நான் மட்டுமல்ல, ராஜுவும் யாரோ ஒருவரின் இரகசிய விளையாட்டின் பகுதியாக இருக்கிறார் என்பதை. அதே இரவு நான் எச்சரிக்கையாக அவருடைய அறை நோக்கி நடந்தேன். முழு இருட்டு, மங்கலான வெளிச்சம். என் கணவர் படுக்கையில் படுத்திருந்தார், முழுமையாக மயங்கிய நிலையில். அவர் முகம் நிம்மதியாக இருந்தது, ஏதோ ஒரு போதைப் பொருளின் விளைவு போல. அந்த பெண் ரச்சனா அறையில் இல்லை. நான் மெதுவாக அவளுடைய அலமாரியை நோக்கி சென்று என்னை தூக்கத்தின் உலகத்துக்கு இட்டுச் சென்ற அந்த டப்பாவை எடுத்தேன். அதில் எதுவும் எழுதப்படவில்லை. ஆனால் அதன் வாசனை வித்தியாசமாக இருந்தது. இது வெறும் வாசனை திரவியம் அல்ல, வேறு ஏதோ. நான் அந்த டப்பாவை துணிகளுக்கடியில் மறைத்து என் அறைக்கு கொண்டு வந்தேன். நாளை இதை ஆய்வகத்துக்கு அனுப்புவதென்று முடிவு செய்தேன். இனி எதையும் நம்ப நான் தயாராக இல்லை. காலையில் ரச்சனா எப்போதும் போல காலை உணவு மேசையில் வைத்திருந்தாள். ராஜு அமைதியாக அமர்ந்திருந்தார், சோர்வான நிலையில். நான் கேட்டேன், இன்று ஆபீஸ் போவதில்லையா? அவர் சொன்னார், இல்லை, கொஞ்சம் காய்ச்சல் போல் உள்ளது. ரச்சனா மெதுவாக தண்ணீர் கிளாஸை நீட்டினாள். நான் அவள் கண்களையே பார்த்தேன். நான் ஏதோ கண்டுபிடித்து விட்டேன் என்பது அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஆனால் அவள் முகத்தில் ஒரு சாதாரண அமைதி இருந்தது. அன்று முதல் முறையாக ராஜு பகலில் தூங்கிக் கொண்டிருந்தார்.
நான் நகரத்தில் அந்த மருந்தை அறிய மருத்துவரிடம் கொண்டு சென்றேன். ஆய்வகத்தில் சமர்ப்பித்து ஏதாவது கலைப்படம் இருக்கிறதா என்று பார்க்கவும் முழு டெஸ்ட் ரிப்போர்ட்டும் வேண்டும் என்று சொன்னேன். அந்த இரவு அந்த பெண் என் அறைக்கு வரவில்லை. ஏதோ மாறிவிட்டது என்பதை அவள் புரிந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த வீட்டில் திரைக்கு பின்னால் ஒரு விளையாட்டு நடந்து கொண்டிருப்பதையும் நானும் என் கணவனும் அதில் காய்களாக இருப்பதையும் இப்போது நான் அறிந்து கொண்டேன். ஆனால் நான் இனி காயாக இருக்க மாட்டேன். மறுநாள் காலையில் ரிப்போர்ட் வரவிருந்தது. அது எல்லாவற்றையும் மாற்றிவிடும் என்பது எனக்கு தெரியும். மறுநாள் காலை ரிப்போர்ட் ஆயத்தமாக இருந்தது. நான் லேபரேட்டரிக்கு சென்றபோது மேஜையில் வெள்ளை உரை இருந்தது. டாக்டர் கடுமையான முகத்தோடு என்னை அமரச் சொன்னார். நீங்கள் கொடுத்த மருந்தின் முழு கெமிக்கலின் அனாலிசிஸ் முடிந்துவிட்டது என்றார். நான் மௌனமாக தலையாட்டினேன். இதில் ஒரு கெமிக்கல் உள்ளது. முழுமையான மயக்கமும் ஒரு வகை நறுமணமும் உள்ளது. இது வாசனை திரவியம் போல தோற்றமளிக்கும், ஆனால் மூளையை பாதிக்கும். பயன்படுத்துபவர் உடனடியாக குழப்பமடைய மாட்டார், ஆனால் தூக்கத்தில் ஆழ்ந்து விடுவார். உணர்வுகள் மயங்கிவிடும். நினைவாற்றல் மற்றும் மூளை செயல்பாடுகள் கிட்டத்தட்ட நின்றுவிடும் என்றார். இதை கேட்டதும் எனது உடல் நடுங்கியது. இது எந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகிறது என்று கேட்டேன். அவர் பதிலளித்தார். இது போன்ற கலவைகள் பொதுவாக சட்டவிரோத முக்கோணங்களில் பயன்படுத்தப்படுகின்றன. மனிதர்களை மயக்கமடைய செய்து அவர்களுக்கு தெரியாமல் ஏதாவது செய்ய வைக்கிறார்கள். இது மருத்துவமனைகளில் அல்ல, குற்றம் செய்வதற்காக பயன்படுத்தப்படுகிறது என்றார். நான் அந்த உரையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தேன். தரை அசைவதை போல உணர்ந்தேன். வீட்டிற்கு திரும்பி நேராக என் அறைக்கு சென்றேன். கதவை மூடி நாற்காலியில் அமர்ந்தேன். என் இதயம் வேகமாக அடித்து கொண்டது. மனதில் சிதறி கிடந்த புதிர்கள் இப்போது தெளிவாக தொடங்கின. ராஜு வீட்டில் இல்லை. அவர் வெளியே சென்றிருந்தார். ஒருவேளை வங்கிக்கு சென்றிருக்கலாம். நான் இதை ஒரு சந்தர்ப்பமாக கருதி அந்த மருந்தையும் ரிப்போர்ட்டுகளையும் எடுத்து ராஜுவின் டிராயரில் வைத்தேன். மேலே ஒரு சிறிய நோட்டு எழுதியிருந்தேன். இது நறுமணம் அல்ல, இது உண்மையின் விஷம் என்று. மாலை நேரம் ஆகியிருந்த போது ராஜு திரும்பி வந்தார். மிகவும் சோர்வாக இருந்தார். எப்போதும் போல அறைக்குள் நுழைந்த போது அவர் அதிர்ச்சியடைந்தார். 1 மணி நேரத்திற்கு பிறகு வீடு முழுவதும் மௌனம் குடிகொண்டது. ரச்சனா எங்கும் காணப்படவில்லை. நான் அறையிலிருந்து வெளியே வந்து முழு வீட்டையும் சோதித்தேன். அவளது உடைகள், செருப்புகள், அலமாரியில் இருந்த அவளது தனிப்பட்ட பொருட்கள் எல்லாமே காணவில்லை. ராஜு முன் சோபாவில் அமர்ந்திருந்தார். கையில் அதே லேபரேட்டரி ரிப்போர்ட்டும் மருந்தும் இருந்தன. அவர் சோர்வாக கூறினார், அவள் போய்விட்டாள். நான் மெதுவாக பதிலளித்தேன், தனியாக போகவில்லை. உங்களுக்கு தெரியுமா, உங்கள் சேமிப்பு பெட்டியை திருடி சென்று விட்டாள் என்றேன். அவர் திடுக்கிட்டு என்னை பார்த்தார். என்ன அர்த்தம்? நான் சொன்னேன், உங்கள் விலை மதிப்பற்ற கடிகாரங்கள், நகைகள், பணம் எல்லாம் காணவில்லை. மற்றும் ஒருவேளை உங்களை விட முக்கியமான ஒன்றும். ராஜுவின் கண்களில் கேள்வி மின்னியது. நான் ரிப்போர்ட்டின் 2வது பக்கத்தை அவரிடம் நீட்டினேன். அதில் தெளிவாக எழுதப்பட்டிருந்தது, பரிசோதனையில் என் கணவனுக்கு ஆண் மலட்டுத்தன்மை இருந்தது என்று இருந்தது. என் கணவர் அந்த காகிதத்தை வெறித்து பார்த்தார். பின்னர் சோபாவில் சாய்ந்தார். இது எப்படி சாத்தியம்? நான் எப்போதும் என் டெஸ்டை எடுத்ததே இல்லை. நான் குளிர்ந்த குரலில் சொன்னேன், ஆம், அதுதான் உங்கள் தவறு. நீங்கள் உண்மையான பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க முயற்சிக்கவே இல்லை. 15 ஆண்டுகளாக என் அமைதியை என் பலவீனமாக நினைத்தீர்கள். இதை கேட்டு அவர் பதிலளிக்க முடியவில்லை. அவர் முகத்தில் வெட்கம் தெரிந்தது. அறையில் சிறிது நேரம் அமைதி நிலவியது. நான் அலைமாரியை திறந்தேன். ஒரு பழைய ஆல்பம். என் கணவர் எடுத்துச் சென்ற அந்த பழைய ஆல்பத்தை நான் எடுத்தேன். அதில் எங்கள் திருமண நாட்களின் நினைவுகள் இருந்தன. நான் கேட்டேன், இந்த புகைப்படம் என்றும் மாறாது, என்றும் நீங்கள் சொன்னது ஞாபகம் இருக்கிறதா? ராஜு தலையை குனிந்தார். நான் தொடர்ந்தேன், இதை கேளுங்கள். என் கர்ப்பத்தில் இருக்கும் இந்த குழந்தை உங்களுடையது அல்ல. நீங்கள் இப்போது எதை செய்தாலும் இந்த உண்மை மாறாது என்றேன். இதை கேட்டு ராஜுவின் கண்கள் விரிந்தன. கல்லாய் உறைந்து போனார். நீ என்ன சொல்கிறாய் என்று நம்பாமல் கேட்டார். நான் விளக்கினேன். நீங்கள் உங்கள் மனைவியாக இருந்த வீட்டிற்கு அழைத்து வந்த அந்த பெண், அந்த ஏழை என்று நினைத்த அந்த பெண், அவள் ஒரு டாக்டருடன் சதி செய்து கொண்டிருந்தாள். நீங்களும் நானும் ஒரு சோதனையாக பயன்படுத்தப்பட்டோம். இதை கேட்டு ராஜு கைகளால் முகத்தை மூடிக்கொண்டார். அவரது ஆண்மையின் பெருமைக்கு பின்னால் முதல் முறையாக உண்மையை ஒப்புக்கொண்டார். எல்லாவற்றையும் அறிந்தும் ஏன் ஒன்றும் சொல்லவில்லை என்று கேட்டார். நான் பதிலளித்தேன், ஏனென்றால் என்னிடம் காப்பாற்ற எதுவும் இல்லை, ஆனால் உங்களிடம் இழக்க எதுவும் இல்லை.
அறையின் மௌனம் ராஜுவை உடைத்துவிட்டது. சுவற்றில் சாய்ந்து உட்கார்ந்தார். அவரது உடல் முழுவதும் ஒரு சுமையாகிவிட்டது. நான் மெதுவாக மேலாடையை சரி செய்து கதவை நோக்கி நடந்தேன். எங்கே போகிறாய் என்று கேட்டார். நான் பதிலளித்தேன். என் உடலில் வளரும் இந்த உயிர் யாருடையது என்பதை கண்டுபிடிக்க. உண்மை கசப்பானதாக இருந்தாலும் அது உண்மைதானே. கதவில் நின்று கடைசியாக என் கணவரை பார்த்தேன். அவர் இனி நான் ஒருபோதும் காதலித்த அந்த ராஜு இல்லை. அவர் உள்ளொளியற்று வெறுமையாகிவிட்டார். நான் வெளியேறினேன். கதவு மூடியது. பின்னால் மிஞ்சியது ஒரு கசப்பான முடிவடையா கதை. ராஜு தனியாக இருந்தார். ரச்சனாவின் பொய்மையில் கட்டப்பட்ட அந்த வீட்டில். அந்த பெண்ணும் அவளுடைய கூட்டாளியும் மாயமாக மறைந்து விட்டனர். என் கணவரை இனிமையான வார்த்தைகளில் சிக்க வைத்த அந்த பெண் அவரை தன் பலவீனம் காட்டி மயக்கிவிட்டாள். நான் உங்களுக்கு குழந்தை மகிழ்ச்சி தர முடியும் என்று வாக்களித்து அவரை திருமணம் செய்து கொண்டாள். ஆனால் அவள் வெளியே அவரை சந்திக்கும் போது முகத்தை மறைத்து கொண்டாள். ஏனெனில் அவள் என் கணவரை மட்டுமல்ல, இதே மோசடியை பல வீடுகளில் செய்திருந்தாள். நான் இதை மட்டுமே சொல்கிறேன். அவர் சரியான நேரத்தில் டெஸ்ட் செய்திருந்தால் என் வாழ்க்கை முழுவதும் ஒரு வஞ்சகத்தின் மீது கட்டப்படாமல் இருந்திருக்கும். என் கணவர் எப்போதும் தவறு தன்னில் இல்லை, என்னில்தான் என்று நினைத்தார். இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உறவுகளில் ஒரு தரப்பு தியாகம் மட்டும் போதாது. உண்மையும் பொறுப்பும் இரு தரப்பினருக்கும் தேவை. குழந்தை இல்லாத தனம் பெண்களுக்கு மட்டுமல்ல, ஆண்களுக்கும் ஏற்படலாம். ஆண்கள் தங்கள் ஈகோவை ஒதுக்கினால் உண்மை நேரத்தில் வெளியாகி பலவற்றை காப்பாற்றலாம். இத்துடன் இந்த கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும், மறக்காமல் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். நன்றி.